திராவிட மாடல் ஆட்சியின் தரங்கெட்ட சட்ட ஒழுங்கால் தமிழகத்தில் தினம் தினம் அதிகரிக்கும் வன்முறை கொடூரத்தின் உச்சமாக கோவையில் பல அப்பாவி உயிர்களை பறித்த தீவிரவாத கொடும்பாவியின் இறுதி ஊர்வலத்திற்கு 2000 காவலர்கள் புடைசூழ பாதுகாப்பு அளித்தது திமுக அரசு. தீவிரவாதத்திற்கு துணை சென்ற தமிழக அரசினை கண்டித்து நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடத்தப்பட்டது. மக்கள் பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக தீவிரவாதிகளின் செயல்களை மறைக்க முயலும் திமுக அரசின் போலி முகத்திரையை பேரணியில் கிழித்தெறிந்தார் நமது தலைவர். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம். திமுகவின் ஏவல் துறையாக மாறி வரும் காவல்துறையும் தீவிரவாதிகளுக்கு இரையாக இருந்ததையும் வெளிப்படுத்தினார். மொபியினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு துணை போகும் அரசினையும் ஒடுக்கி கோவை மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்த தேசிய புலனாய்வு முகமை கிளையை அமைக்க பரிசீலித்து வருகிறது நமது மத்திய அரசு. கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதத்தை போட்டுட்டாங்க. எண்ணெயை வரட்டுங்க பாக்க. அரசியல் தலைவர்கள் என்று முழங்கிவிட்டு மக்கள் பாதுகாப்பை கை கழுவி விட்டு உலகறிந்த தீவிரவாதியை அப்பா என்றும் தியாகி என்றும் புகழ்பாடி ஓட்டு பிச்சை எடுக்கும் கும்பலை விளாசி எடுத்தார் நம் தலைவர். ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக மக்களின் பாதுகாப்பில் திமுக அரசு காட்டும் அக்கறையின் லட்சணத்தை நமது தலைவர் தெள்ளத் தெளிவாக ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியவுடன் கைது செய்து ஒடுக்க முனைந்தது அரசு. ஆனால் நேற்று கூடிய 2000க்கும் மேற்பட்டோர் 200 ரூபாய் கைக்கூலிக்கு கூடிய கூட்டம் அல்ல. கைவிலங்கை கண்டதும் ஒளிந்து ஒடுங்கிக் கொள்ள மக்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் தேசியவாதிகளின் குரலை எத்தகு அடக்குமுறையாலும் நசுக்க முடியாது. குற்றச் செயல்களை தடுக்க முனையாது குற்றவாளிகளுடனே கைகோர்க்கும் திமுகவின் போக்கு இனியும் செல்லுபடியாகாது. 2026 நமது பிரதமர் மோடி அவர்களின் நேரடி பாதுகாப்பரணில் கோவை முன்னேறுவதை எந்த பிரிவினைவாத கும்பலாலும் தடுக்க இயலாது.